ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உடுமலைப்பேட்டைக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் வித்தியாசம் தெரியாமல் நான் ஒருபோதும் வண்டி ஏறியதும் இல்லை, வண்டியில் இருந்து இறங்கியதும் கிடையாது. அப்படி ஏறும் போதே அந்த வண்டிக்கு உளுந்தூர்பேட்டையில் நிறுத்தம் உண்டா? 4 சக்கரத்திலும் காற்று அடைக்கப்பட்டுள்ளதா? ஓட்டுநர் தூக்கத்தில் இருந்தாலும் ஒழுங்காக பிரேக் பிடிக்குமா என்று கேட்டுத்தான் ஏறுவான் இந்த இடிதாங்கி. அப்படி முன் யோசனை கொண்ட சாமர்த்தியசாலியான என்னையே சில அந்நிய சக்திகள் பேருந்து நிலையத்தில் மடக்கிவிட்டனர். சரி, அது உங்கள் கடமையாக கூட இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு உயரதிகாரி சொல்லி உங்கள் கடமையை செய்திருக்கலாம். அதை கண்டு அச்சப்படவோ அவமானப்படவோ வெக்கப்படவோ வேதனைப்படவோ ஒருபோதும் ஆசைப்பட மாட்டான் இந்த இடிதாங்கி. நீங்கள் நினைத்திருந்தால் நான் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் துண்டு போட்டு வண்டி பிடிக்கும் போதே வாசப்படியில் தடுத்திருக்கலாம், அல்லது அந்த பெருமைக்குரிய எனது ஆருயிர் நண்பர் நடத்துனராவது அந்த டிக்கெட்டை எச்சில் தொட்டு கிழிக்கும் போது மறுத்திருக்கலாம். ஆனால் எதுவுமே செய்யாமல் ஊர் போய் சேர்ந்தவுடன் ஆளை மடக்கி அடைத்து வைப்பது அநாகரிகம் இல்லையா? உங்களுக்கே அது அத்துமீறலாக தெரியவில்லையா? சரி, அதையெல்லாம் விடுங்கள். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நடுரோட்டில் வண்டியை நிறுத்தி முதல் நாள் சுட்ட தோசையையும் பாதி வெந்த அவித்த முட்டையும் ஓவர் விலைக்கு ஊட்டி விட்டீர்களே, அப்பவாவது அண்ணனிடம் ஒரு வார்த்தை முன்கூட்டியே சொன்னீர்களா? இல்லை, நெவர். அதற்கும் மேலாக நடுவழியில் வேகத்தடை அமைத்து சுங்கத்துக்கு வரி என்று சங்கத்துக்கு பணத்தை பறித்தீர்களே, அந்த நேரத்தில் அடிமண்டையில் உராய்வு தோன்றியதா என்றால் இல்லை. நான் உளுந்தூர்பேட்டை செல்லப் போகிறேன் என்பதை எனது அடிப்பொடிகள் மூலம் அறிந்து கொண்ட சில புல்லுருவிகள் நடு இரவில் சதித்திட்டத்தை அரங்கேற்றி விட்டார்கள். உங்களை பார்த்து நாட்டின் தேசிய விலங்கு என்ன என்று கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்களோ அதையே தான் இந்த இடிதாங்கியம் சொன்னான். என்ன கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லிவிட்டான். அதற்காக சாம்பார் சாதம் சாப்பிடக்கூடாது என்று கட்டுப்பாடு போடுவீர்களா? எனது தொண்டர்கள் ஓசி பிரியாணி வாங்கி சாப்பிடும் போது கூட இத்தகைய நெருக்கடிகள் கொடுத்தது இல்லை. பந்திக்கு முந்தி என்று நமது முன்னோர்கள் சொன்ன மந்திரத்தை மனதில் வைத்து முந்தி சென்றது ஒரு குற்றமா? இந்த இடிதாங்கி பந்திக்கு முந்தி செல்லுகிறான் என்றால் அது பாசத்திற்கு கட்டுப்பட்டுதானே தவிர பசிக்கு ஆசைப்பட்டு அல்ல. இப்போதும் சொல்லுகிறேன், எப்போதும் சொல்லுகிறேன், நீங்கள் பாதி வழியில் என்னை இறக்கிவிட்டாலும் தனி அறையில் அடைத்து வைத்தாலும் ஜாமீன் வேண்டாம் என்றால் சரி என்று உள்ளே தள்ளினாலும் எதற்கும் அஞ்ச மாட்டான் இந்த இடிதாங்கி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.